Peacemakers of Christo. தேவனுடைய பிள்ளை என்று நீ ஏற்றுக்கொள்ளப்பட்டாயா, இல்லை புறக்கணிக்கப்பட்டாயா? மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 14வது வசனத்துல, உங்களை எவராது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவி சாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தவாகிய கர்த்தாவே, கல்வாரி நாயகனே, உன்னத தெய்வமே, அப்பா, ஒவ்வொரு உள்ளத்தையும் கண்ணோக்குகிறவரே, அப்பா, ஒவ்வொரு குருக்களையும், ஒவ்வொரு கன்னியர்களையும், ஒவ்வொரு போப்பானவரையும், ஒவ்வொரு ஆயர்களையும் அபிஷேகத்து வழி நடத்துகிறவர் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறவர் நீர் ஒருவர்தான் சுவாமி. இயேசு ராஜாவே, மனிதனானவன் ஒரு கதவை மூடினால் நீர் 1000 கதவுகளை உம்முடைய இறை வார்த்தைக்காக திறக்கிறீரே ஆண்டவரே. நன்றி 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 ஏசப்பா. என் தெய்வீக கர்த்தாவே, இந்த வேளையிலே அப்பா, உன்னுடைய சீடர்களை யாராவது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் காலில் இருக்கிற தூசியை உதறிட்டு போங்க என்று சொல்கிறீர் ஆண்டவரே. நன்றி சுவாமி. எத்தனையோ முறை ஆண்டவரே, இதோ இந்த மகனை திருத்தணும், இந்த மகளை திருத்தணும், இந்த குடும்பத்தை திருத்தணும், இதை ஆசீர்வதிக்கணும், இவர்கள் பாவ வாழ்க்கை விட்டு வெளியே வரணும், இவர்கள் பக்தியாக மாறணும், ஒழுக்கத்தில் இருக்கணும்னு நாங்க நினைச்சோம் ஆண்டவரே. ஆனால் சுவாமி, மாறாத ஜீவன்களாக, மாறாத ஜென்மங்களாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே. ஆமாப்பா தெய்வமே, பொய் பேசக்கூடாதா, உண்மை பேசணும்டா, திருடக்கூடாதா, சேவை செய்யணும்டா, மற்றவர்கள் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதா, விபச்சாரம் செய்யக்கூடாதா, கள்ளத்தனம் செய்யக்கூடாதா, பெற்றோர்களை மதிக்கணும்டா என்று ஏகப்பட்டது சொன்னோம் ஆண்டவரே. ஏற்றுக்கொள்வார் யாரும் இல்லை சுவாமி. தேவனாகிய கர்த்தாவே, அப்பா பிதாவே, இந்த குருக்களை தான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் குடும்பத்திலும் ஆண்டவரே ஏகப்பட்ட பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், நோய் நோய்த்தல் ஆண்டவரே. எப்ப பார்த்தாலும் பிரச்சனைகள் தான் ஆண்டவரே. அப்பா, கணவன் மனைவியை ஏற்றுக்கொள்ளவில்லை, மனைவி கணவனை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவரே. முழு மனதோடு அவர்கள் வாழவில்லை ஆண்டவரே. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்வதில்லை ஆண்டவரே. அப்பா, சிறியவர்கள், சிறு பிள்ளைகள், பெரும் பிள்ளைகள், கல்யாணமானவர்கள் பெற்றோர்களை ஏற்றுக்கொள்வதில்லையே ஆண்டவரே. அப்பா தெய்வமே, இன்று என் வாழ்க்கை நான் பாத்துக்கிறேன், நீ யாரு கேட்கறதுக்கு அப்படின்னு புள்ள சொல்றான் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, பெற்றோர்கள் மன உடைந்து போய் கிடக்கிறார்கள் ஆண்டவரே. ஐயோ, வெளியே சொன்னா வெக்கக்கேடு, ஐயோ என் புள்ள எப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே, ஐயோ தெய்வமே, என் அடிவயிறு எரியுது, என் உள்ளம் எரியுது, என் வாழ்க்கை இருளாக மாறி போய் விட்டது, என் புள்ள இப்படி நல்லா படிப்பான்னு நினைச்சேன், இவன் நல்லா காலேஜுக்கு போவான்னு நினைச்சேன், இவன் வேலைக்கு போவான்னு நினைச்சேன், இவன் திருமண வாழ்க்கையில நல்லா இருப்பான்னு நினைச்சேன். ஆனால் எல்லாத்துலயும் அவன் தவறான முடிவுகளையும் தவறான செயல்களிலும் ஈடுபட்டிருக்கிறானே ஆண்டவரே. ஏசப்பா, என் மகள்கிட்ட நான் பேசவே முடிவதில்லை ஆண்டவரே. என் மகள் சூழ்ச்சிக்காரியாக இருக்கிறாள் ஐயா ஆண்டவரே, நய வஞ்சகத்தோடு பேசுகிறாள் ஐயா ஆண்டவரே. எனக்கு என்ன இருக்குது என்று மட்டும் அவளை பற்றி மட்டும் தான் யோசிக்கிறாள் சுவாமி. இயேசு ராஜாவே, என் தெய்வீக கர்த்தாவே, என்னை ஏற்றுக்கொள்வார் யாரும் இல்லை ஐயா. என் மாமியார், என் மாமனார் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என் மருமகள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய மருமகன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் அனாதையை போல கிடக்கிறேன் ஆண்டவரே, பரிதவித்து கிடக்கிறேன் சுவாமி. ஏசப்பா, என் தெய்வீக கர்த்தாவே, என்னுடைய அவல நிலையை கண்ணோக்கும் ஐயா. அப்பா தெய்வமே, அனாதையே போல கிடக்கிறேன் ஐயா. யார் வீட்டுக்கு சென்றாலும் நீதி சொன்ன வார்த்தைக்கு கௌரவம் இருக்கணும், இல்லை என்றால் கால் தூசியை விட்டுட்டு வா என்று சொன்னீர் ஆண்டவரே. என் வார்த்தைக்கு இந்த வீட்டுல கௌரவமே இல்ல அப்பா ஆண்டவரே, யாரும் கேட்பார் இல்லை சுவாமி. என்னை
அவமதிக்கிறாங்க ஆண்டவரே, அவமானப்படுத்துறாங்க. அப்பா, என் பேச்சுக்கு மரியாதையே இல்லை ஆண்டவரே, முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. என் பேச்சை கேட்டு வாழ்ந்திருந்தால் எங்கேயோ போயிருக்கலாம். ஆனால் தவறான முடிவுகள், தவறான செயல்கள், தவறான நண்பர்கள், இவர்களால் எங்கள் வாழ்க்கை, எங்கள் குடும்பம் அழிந்து போய்விட்டது. சுவாமி ஏசப்பா, எங்கள் மீது மனமிறங்கும் ஆண்டவரே, எங்களோடு பேசும் சுவாமி இயேசு ராஜாவே, என் குடும்பத்தை கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு இந்த உலகமானது எப்படி இருக்கிறது என்றால் எல்லாம் பண உலகமாக இருக்கிறது ஆண்டவரே, காம உலகமாக இருக்கிறது ஐயா, சுயநல உலகமாக இருக்கிறது ஐயா, தன்னல உலகமாக இருக்கிறது ஐயா. என்கிட்ட இருந்தா பேசுறான், இல்லனா பேச மாட்டேங்கிறான் ஆண்டவரே. குருக்கள்கிட்ட இருந்தா பேசுறான், இல்லனா அவரை ஆண்டவரே ஜாதி மதம் பார்த்து அவரை விரட்டி விடுகிறார்கள் ஆண்டவரே. தெய்வமே, கோபக்கார கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களே ஆண்டவரே. அப்பா, பொறாமை பிடித்த கிறிஸ்தவர்களாக நாங்கள் மாறிவிட்டோமே ஆண்டவரே. எங்கள் மீது கருணை கொண்டு ஏசப்பா ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை கொடுங்க ஆண்டவரே. கிறிஸ்தவ மக்கள் குருக்களை ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, கணவன் மனைவியை ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகள் பெற்றோரை ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, பெற்றோர்கள் பிள்ளைகளை முழுமனதோடு ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. ஏசப்பா தெய்வமே, ராஜாதி ராஜாவே, இந்த குடும்பத்திற்கு சமாதானத்தை வையுங்க, சந்தோஷத்தை வையுங்க, ஆறுதலை வையுங்க, அரவணைத்தலை வையுங்க, ஒற்றுமையை வையுங்க, ஏற்றுக்கொள்வார் தன்மையை கொடுங்க. அண்ணன் தம்பிகள் ஏற்றுக்கொள்ளணும், அக்கா தங்கைகள் ஏற்றுக்கொள்ளணும். இந்த குடும்பம் பாசக்கார குடும்பமாக மாறணும். வாழ வைப்பீர், வழி நடத்துவீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பலியும் இறை இரக்கத்தின் ஜெபமாலை அன்றாட நவநாள் ஜெபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம், இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால், நடக்காத தீராத ஒரு நோயோ, ஒரு கஷ்டமோ, ஒரு கடனோ, ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக, அதாவது 1 திருப்பலி, 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு அவற்றுக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் அன்றாட நவநாளிலும் குணமளிக்கும் திருப்பலியிலும் நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிப்போம். மற்றுமாக நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணமும் கேட்கல. நாங்க கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு உதவிதான். என்ன உதவி என்றால், இந்த அனுதினமும் வருகின்ற 12 மணிக்கு, மதியம் 3 to 5 மணி வரைக்கும், சாயந்தரம் 7:30 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு வருகிற எல்லா ஜெபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, ஃபேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இதை பார்க்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை நீங்க பண்ணலன்னா, எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல, மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு, கேமரா வச்சுக்கிட்டு, கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு, நெட்டு பில்ல கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்க ஃபாதர்ஸ்.
அது செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளே. அதனால நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம், உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம், உங்க ஊர்ல இருக்கலாம். அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள், ட்ரௌசரோ டிஷர்ட்டோ இல்ல ஷர்ட்டோ ஸ்கர்ட்டோ இல்ல சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள். அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ட்ரெஸ்ஸாக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க. ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்பு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள். அதனால உங்க நாமத்தின் நிமித்தம் உங்க குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், கோகனட் ஆயில் கிடையாது, அது மூலிகை எண்ணெய். அது எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் உதவும். அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜப புத்தகம் இது. அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜபங்க, சாத்தானை விரட்டுற ஜபம். இந்த ஜபங்கள் இதுல இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள், வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.